இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சுண்டைக்காய் கிரேவி தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு சுண்டைக்காய் எடுத்து ஒரு பேப்பரில் இதுமாரி நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி அதை எடுத்து நல்லா அலசிடுவேன். 5-6 வாட்டி அலசினா தான் அந்த விதை போய் அதை அலசி வச்சுட்டு ஓரமாக அதுக்கப்புறம் வானல் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி அப்புறம் வந்து கடுகு சோம்பு போட்டு அதை பொரிய விட்டு வெங்காயம் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அந்தமாரி வதங்க விடணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கட்டி பூண்டு எடுத்து தோலோடு அப்படியே தட்டி போடணும். தோலோடு தட்டி போட்டு நல்லா வதக்கி விட்டு அப்புறமேலுக்கு அந்த சுண்டைக்காய் அலசி வச்சு சுண்டைக்காயை கொட்டி அதில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதங்க விட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்தமாரி சுண்டி வந்ததுக்கப்புறம் சுட சுட சோத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.